தூத்துக்குடி வலநாடு பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலை பத்மநாபமங்கலம் பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதன் கழுகு பார்வை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன் வணக்கம். கழுகு பார்வை காட்சியில பார்க்கும் பொழுது முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இப்ப அந்த பகுதியில மக்கள் இருக்கிறார்களா? அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களை மீட்கும் பணிகள் எந்த அளவிற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்துல பெய்த கனமழையின் காரணமா ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீரானது சூழ்ந்திருக்கு. சில இடங்கள்ல போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பா பார்த்தோம்னா நெல்லையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய வல்லநாடு பகுதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில பத்மநாபமங்கலம் அப்படின்ற பகுதியில குறிப்பா அந்த சாலையில 3 இடங்கள்ல துண்டிப்பு ஏற்பட்டிருக்கு. சுமார் 15 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த சாலை முற்றிலுமா அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கான போக்குவரத்து என்பது முற்றிலுமா நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த சாலை செல்லக்கூடிய மறுபகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம், தெற்கு தோலப்பனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களானது சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. அவர்களை அந்த தகவலின் அடிப்படையில திருவனந்தபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்திய ராணுவ 23 மராட்டா பட்டாலியன் படை வீரர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. நம்மளால அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. அந்த பகுதிகள் முழுவதுமாவே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கு. குறிப்பா அந்த பகுதியில வழக்கமா மழைக்காலங்கள்ல இந்த போன்ற அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுன்னு, இது பல வருடங்களுக்கு முன்பு இது போல பாதிப்பு இருந்ததாகவும் அந்த மக்கள் தகவல் சொல்றாங்க. தாமிரபரணி ஆற்றிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில அனைத்து விவசாய நிலங்களும் தண்ணீரால மூழ்கி இருக்கு. இதனால பல ஏக்கர்ல பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமா இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்கள் அந்த பகுதி மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த தண்ணீர் அளவு தாமிரபரணி ஆற்றில் குறைந்தால் மட்டுமே இந்த தண்ணீர் வடியும்னு அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அஞ்சலி, தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.